பார்க்கலாம். டெல்லியில் மதுபான வகைகளை வீடுகளுக்கு டெலிவரி செய்ய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன்படி மொபைல் செயலிகள் அல்லது இணையதளம் வாயிலாக மது வகைகளை ஆர்டர் செய்பவர்களின் வீடுகளுக்கு அவற்றை டெலிவரி செய்யலாம். ஆனால் தங்கும் விடுதிகள், அலுவலகங்கள் அல்லது நிறுவனங்களுக்கு டெலிவரி செய்யக்கூடாது என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பாக இமெயில் அல்லது பாக்ஸில் பெறப்படும் ஆர்டர்களை மட்டும் வீடுகளுக்கு டெலிவரி செய்யலாம் என்று அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மொபைல் செயலிகள் அல்லது இணையதளங்கள் வாயிலாக மது வகைகளை ஆர்டர் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த புழல் பகுதியில் நகர்ப்புற சமுதாய நல அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி போட வந்தவர்களிடம் 500 ரூபாய் வசூலித்ததாக மருத்துவ உதவியாளர் மற்றும் காவலாளியிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். புழல் லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த நந்தகோபால் என்பவர் தனது மனைவியுடன் நகர்ப்புற சமுதாய நல அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போடுவதற்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சென்றபோது 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கே தடுப்பூசி போடப்படுவதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் நேற்று மீண்டும் சென்றபோது அங்கு பணிபுரியும் காவலாளி தினகரன் 200 ரூபாயையும் மருத்துவமனை உதவியாளர் பிரசாந்த் 300 ரூபாயும் பெற்றுக்கொண்டு தடுப்பூசி போட்டனர். இதுகுறித்து நந்தகோபால் அளித்த புகாரின் பேரில் இருவரையும் அழைத்து புழல் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இருவரையும் கைது செய்ய வேண்டும் என்று சென்னை மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் 47 ஆண்டுகளாக இணைபிரியாமல் வாழ்ந்த தம்பதியர் கொரோனா தொற்றால் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் ஆணையூர் அருகே உள்ளது SBB நகர். இப்பகுதியில் 71 வயதான சக்திவேல் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் தனியாக வசித்து வந்தனர். இவர்களது மகன்கள் இருவர் வெளிநாடுகளிலும் ஒருவர் சென்னையிலும் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த மாதம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட சக்திவேல் மற்றும் ராதா மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சக்திவேல் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ராதா கொரோனா தொற்றிலிருந்து மீண்ட போதிலும் கணவர் இறந்த சோகத்தில் மன உளைச்சலில் இருந்த நிலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்தார். பெற்றோரின் மறைவுக்கு துபாய் மற்றும் நெதர்லாந்தில் உள்ள மகன்கள் வர முடியாத நிலை ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் ஏற்காடு தொகுதியில் அதிமுகவினர் வழங்கிய டோக்கனை வைத்துக் கொண்டு பெண்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் ஏற்காடு தொகுதியில் அதிமுகவின் சார்பில் சித்ரா போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏற்காடு தொகுதிக்குட்பட்ட அயோத்தியாபட்டினம் பேரூராட்சி பகுதியில் அதிமுகவினர் வீடு வீடாக சென்று 2000 ரூபாய்க்கான டோக்கன் வழங்கியதாக கூறப்படுகிறது. சித்ராவுக்கு வாக்களித்தால் 2000 ரூபாய் மதிப்புள்ள மளிகை பொருட்கள் வீடு தேடி வந்து வழங்கப்படும் என கூறியதாகவும், ஆனால் அவற்றை வழங்காமல் விட்டதாகவும் ஏராளமான பெண்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கொரோனா பேரிடர் காலத்தில் சித்ரா தங்களுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கவில்லை என்றும் பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மாநகரில் ஊரடங்கு விதிகளை மீறி சென்றதால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் கடும் வெயிலால் பாதிக்கப்படாதவாறு வஜ்ரா வாகனம் மூலம் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது திருச்சி மண்டல தலைமைச் செய்தியாளர் மகேஸ்வரன். விவரங்களை பதிவு செய்யலாம். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக முழு தளர்வுகளற்ற ஊரடங்கானது நடைமுறையில் இருக்கிறது. இந்த முழு ஊரடங்கிலே தேவையின்றி உரிய காரணங்கள் இல்லாமல் வெளியில் சுற்றுவர்களுடைய வாகனங்களை மாநகர காவல்துறை பறிமுதல் செய்து கொண்டிருக்கு. இதற்காக திருச்சி மாநகரிலே நிலையான 8 சோதனை சாவடிகள் மட்டுமல்லாமல் 24 இடங்களிலே தற்காலிக சோதனை சாவடிகள் உட்பட 50க்கும் மேற்பட்ட இடங்களிலே தீவிரமான வாகன சோதனையாக நடைபெறுகிறது. இந்த வாகன சோதனையிலே தேவையின்றி சுற்றியவர்களான தற்பொழுது வரை 4545 மொத்தமாக வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதில் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் இருசக்கர வாகனங்கள் 4352, 3 சக்கர வாகனங்கள் ஆட்டோக்கள் உள்ளிட்டவை 140, 4 சக்கர வாகனங்கள் 53 என்ற மொத்தமாக 4545 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு திருச்சி மாநகர ஆயுதப்படை மைதானம் KK நகரில் இருக்கு அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் கதிரவன் வழங்குகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இந்த வாகனங்கள் எல்லாம் பொது கடும் வெயிலிலே வெட்ட வெளியிலே நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த வாகனங்கள் எதுவும் தீப்பிடித்தல் உள்ளிட்ட எதுவும் சேதமடைந்து விடக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக கலவரத்தை தடுப்பதற்காக வஜ்ரா வாகனத்திலே தண்ணீரை பீழ்ச்சி அடிப்பார்கள். அந்த வாகனத்தை கொண்டு தினசரி இந்த இருசக்கர வாகனங்கள் மீது இந்த KK நகர் ஆயுதப்படை மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இந்த வாகனங்கள் மீது தினசரி தண்ணீரை தெளித்து இதை பாதுகாக்கின்ற பணியிலே மாநகர காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் மாநகர காவல்துறையை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறார்கள் என்றால், தேவையற்ற வகையிலே இந்த ஊரடங்கு என்பது கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த ஊரடங்கு என்பது விடுமுறை அல்ல, தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று தொடர்ந்து அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வாகனங்களை பறிமுதல் செய்கின்ற நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு அந்த தேவையற்ற நடமாட்டமும் சற்று குறைந்திருப்பதாகவும் மாநகர காவல்துறை தெரிவித்திருக்காங்க. போலா. நன்றி மகேஸ்வரன், விரிவான விவரங்களுக்கு. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம்.
அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் கனமழைக்கு தேசிய நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி முற்றிலுமாக சரிந்தது. இட்டாநகர் பகுதியில் கனமழை பெய்ததைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்நிலையில் இந்திரா காந்தி பூங்கா அருகேயுள்ள சாலையோர பகுதியில் எதிர்பாராத விதமாக நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் சாலையின் ஒரு பகுதி பள்ளத்தில் சரிந்தது. வாகன ஓட்டிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அத்துடன் அந்த நேரம் அவ்வழியாக வாகனங்கள் எதுவும் செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் தொடரில் இருந்து விலகுவதாக நட்சத்திர வீராங்கனை ஒசாகா அறிவித்துள்ளார். 4 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற ஒசாகா பாரிஸில் நடைபெறும் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்றில் ருமேனியாவின் பேட்ரிஷியா மரியாட்டிக்கை வீழ்த்தி 2வது சுற்றுக்கு முன்னேறினார். ஆனால் போட்டிக்கு பிறகு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஒசாகா புறக்கணித்ததால் விதிமுறைகளை மீறியதாக அவருக்கு 11 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் தொடரிலிருந்து விலகுவதாக ஒசாகா ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அதில் மற்ற வீரர்களுக்கு தான் கவனச்சிதறலாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த முடிவை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கொரோனா 2வது அலை காரணமாக கடந்த ஆண்டைப் போல நடப்பாண்டும் வருங்கால வைப்பு நிதியிலிருந்து பணம் எடுக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. கொரோனா முதல் அலையின் போது அவசர தேவைக்காக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியிலிருந்து உறுப்பினர்கள் பணம் எடுக்க சிறப்பு அனுமதி அளிக்கப்பட்டது. இதனால் கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் பயன்பெற்றனர். இந்நிலையில் கொரோனா 2வது அலையால் விதிக்கப்பட்டுள்ள உள்ளூர் ஊரடங்கை கருத்தில் கொண்டு 2வது முறையாக பணம் எடுக்க தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அனுமதி அளித்தது. அதன்படி ஒருவர் தனது 3 மாத அடிப்படை சம்பளத்திற்கு இணையான பணம் அல்லது அவரது வைப்பு நிதி கணக்கில் உள்ள மொத்த தொகையில் 75% வரை இவற்றில் எது குறைவான தொகையோ அதை எடுத்துக் கொள்ளலாம். சென்னை எண்ணூரில் மீனவர் வீசிய வலையில் சிக்கிய 18 அடி நீளம் உள்ள அரிய வகை உளுவை மீன் பத்திரமாக மீண்டும் கடலில் விடப்பட்டது. நெட்டுக்குப்பம் பகுதியில் இருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் கடலில் வலை வீசி மீன்களுக்காக காத்துக் கொண்டிருந்த போது 18 அடி உள்ள அரிய வகை உளுவை மீன் ஒன்று வலையில் சிக்கியது. உளுவை மீனை பார்த்த மீனவர்கள் அதனை கட்டி கரைக்கு இழுத்து வர தடை இருப்பதால் அதனை கடலுக்குள் விட முடிவு செய்தனர். மீனுக்கு பாதிப்பு இல்லாமல் வலையை அறுத்து உளுவை மீனை மீண்டும் பத்திரமாக கடலில் விட்டனர். கடல் மிருகம் என்று அழைக்கப்படும் அரிய வகை உளுவை மீன் ஒரு விசைப்படகை கடலில் மூழ்கடிக்கும் திறன் கொண்டதாக கூறப்படுகிறது. ஜப்பானில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள முதல் அணியாக ஆஸ்திரேலியாவின் மென் பந்தாட்ட அணி இன்று ஜப்பான் வந்தடைந்தது. ஜப்பானில் கொரோனா தொற்று காரணமாக ஜூன் 20ஆம் தேதி வரை நெருக்கடி நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதால் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள், அதிகாரிகள் என கிட்டத்தட்ட 15,000 பேர் கூடுவதற்கு ஜப்பானில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்நிலையில் ஆஸ்திரேலியாவின் மென் பந்தாட்ட அணியினர் முதல் அணியாக ஜப்பானின் நரிட்டா விமான நிலையம் வந்து சேர்ந்துள்ளனர். ஜூலை 1ஆம் தேதி முதல் சிண்டிகேட் வங்கியின் IFSC கோடுகள் இயங்காது என்று கனரா வங்கி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் ஜூன் 30ஆம் தேதி வரையில் அனைத்து சிண்டிகேட் வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் தங்களது வங்கிக் கணக்கின் IFSC கோடை புதுப்பித்துக் கொள்ள அவகாசம் அளிக்கப்படுகிறது. ஜூலை 1ஆம் தேதி SYNB என தொடங்கும் அனைத்து IFSC கோடுகளும் முடக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிண்டிகேட் வங்கி கனரா வங்கியுடன் இணைக்கப்பட்டிருப்பதால் வாடிக்கையாளர்கள் பணப்பரிமாற்றம் செய்ய IFSC கோடை புதுப்பிப்பது அவசியமாகிறது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் ஆலோசனைக் கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெறுகிறது. இந்தியா சார்பில் BCCI தலைவர் சௌரவ் கங்குலி இதில் பங்கேற்கிறார். கூட்டத்தில் நடப்பாண்டு இறுதியில் இந்தியாவில் நடைபெறவுள்ள 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. கொரோனா சூழலை கருத்தில் கொண்டு போட்டியை நடத்துவது குறித்து முடிவெடுக்க BCCI 1 மாத கால அவகாசம் கோரும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. உலகக்கோப்பை தொடருக்கு வரி விலக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற ICCயின் கோரிக்கை குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. பெண்கள் கிரிக்கெட்டை மேலும் மேம்படுத்துவது, 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட்டை இடம்பெற வைப்பது குறித்தும் கருத்து பரிமாறப்பட உள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் தொடரில் சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகளில் ஒன்றான இத்தொடர் பிரான்சின் பாரிஸ் நகரில் களை கட்டியுள்ளது. இதன் முதல் சுற்றில் முன்னணி வீரரான ஃபெடரர் உஸ்பெகிஸ்தான் வீரர் டெனிஸ் இஸ்தோமினை எதிர்கொண்டார். இதில் சிரமமின்றி ஆடிய ஃபெடரர் 6-2, 6-4, 6-3 என்ற நேர் செட்களில் வெற்றி பெற்றார். C'est les matchs Federer. 3 manches à 0. 6-2, 6-4, 6-3.
இதனிடையே மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் முன்னணி வீராங்கனையான அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் ருமேனியாவின் இரினா பெகுவுடன் மோதினார். தொடக்கத்தில் இரினா கடும் நெருக்கடி கொடுத்தார். இருப்பினும் தனது அனுபவ ஆட்டத்தை வெளிப்படுத்திய செரீனா 7-6, 6-2 என்ற செட்களில் சற்று போராடி வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார். சென்னையில் 1 லிட்டர் டீசல் விலை 90 ரூபாயை கடந்துள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெயின் விலைக்கு ஏற்றவாறு இந்தியாவிலும் எரிபொருட்களின் விலை தினமும் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அந்த வகையில் நேற்று 1 லிட்டர் பெட்ரோல் 95 ரூபாய் 76 காசுகளுக்கு விற்பனையான நிலையில் 23 காசுகள் உயர்ந்து 95 ரூபாய் 99 காசுகளுக்கு இன்று விற்பனையாகிறது. இதேபோன்று நேற்றைய விலையிலிருந்து 22 காசுகள் அதிகரித்து 1 லிட்டர் டீசல் 90 ரூபாய் 12 காசுகளுக்கு விற்பனையாகிறது. ஊரடங்கு சமயத்திலும் எரிபொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பிரான்சில் வீட்டு வசதி கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தலைநகர் பாரிஸில் வீடற்றோர் மற்றும் அகதிகள் தங்களுக்கும் வீடு வழங்க வேண்டும் என கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை தடுக்க வந்த போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து மிளகு தெளிப்பானை உபயோகித்து கூட்டத்தை கலைந்து போகச் செய்தனர். உருமாறிய கொரோனா வைரஸின் வகைகளை குறிப்பிடும் பொழுது ஏற்படும் சர்ச்சைகளை தவிர்க்க உலக சுகாதார நிறுவனம் அவற்றுக்கு ரோமானிய எழுத்துக்களில் புதிய பெயர்களை அறிவித்துள்ளது. சமீபத்தில் இந்தியாவில் அதிகமாக பரவி வரும் B16172 வகையை இந்திய வகை வைரஸ் என மற்ற நாடுகள் குறிப்பிட்டு வந்தன. இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்நிலையில் பல்வேறு வகை மாறுபட்ட கொரோனா வைரசுகளுக்கான புதிய பெயர்களை உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி பிரிட்டனில் கண்டறியப்பட்ட B117 வகைக்கு ஆல்பா என்றும், தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட B1351 வகைக்கு பீட்டா என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. மேலும் பிரேசிலில் கண்டறியப்பட்ட P1 வகை கொரோனா வைரஸிற்கு காமா என்றும், இந்தியாவில் கண்டறியப்பட்ட B16172 வகைக்கு டெல்டா என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் காணப்படும் லேசான பாதிப்பு கொண்ட மற்றொரு வகை கொரோனாவுக்கு கப்பா என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே 20 அடி கிணற்றில் தவறி விழுந்த 88 வயது மூதாட்டியை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். சிதம்பரம் அம்மாப்பேட்டை வள்ளலார் நகரில் தனலட்சுமி என்பவர் தனது மகன் கிருபாகரனுடன் வசித்து வருகிறார். இன்று வீட்டின் பின்புறம் இருக்கும் சுமார் 20 அடி ஆழமுள்ள கிணற்றில் தனலட்சுமி தவறி விழுந்தார். இதனை அறிந்த மகன் கிருபாகரன் சிதம்பரம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளார். அங்கு வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி வீரர்கள் கிணற்றில் இருந்த தனலட்சுமியை பத்திரமாக மீட்டனர். முழு ஊரடங்கு காலத்தில் கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு அனுமதி வழங்கியுள்ள அரசுக்கு தமிழக கேபிள் டிவி பொதுநலச் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. ஊரடங்கு காலத்தில் சேவை வழங்க அனுமதி அளிக்குமாறு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் முறையாக கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி கேபிள் டிவி பணிக்காக செல்பவர்களை காவல்துறையினர் தடுக்கக்கூடாது என தமிழக அரசு நேற்று அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கு தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநலச் சங்க தலைவர் தனிகவேல், பொருளாளர் சுபவெள்ளைச்சாமி உள்ளிட்டோர் நன்றி தெரிவித்துள்ளனர். லாக்டவுன் காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு முன்கள பணியாளர்கள் போல கேபிள் டிவி சேவையை தங்கு தடையின்றி 24 மணி நேரமும் சேவை செய்ய சங்கம் வைத்த கோரிக்கையை பணிவோடு ஏற்று அனுமதி வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு தமிழகத்தின் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தின் சார்பாகவும் தமிழகத்தில் உள்ள கேபிள் டிவி ஆபரேட்டர்களின் சார்பாகவும் கோடான கோடி நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய அளவில் கவனம் பெற்ற சைக்கிள் கேர்ள் ஜோதிகுமாரியின் தந்தை மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு கொரோனா தொற்று பரவல் காரணமாக நாடு தழுவிய ஊரடங்கு அமலில் இருந்தபோது தனது தந்தை மோகன் பாஸ்வானை டெல்லியிலிருந்து 1200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிர்கூலி கிராமத்திற்கு சைக்கிளில் அழைத்து வந்தார் ஜோதிகுமாரி.
இதன் மூலம் அவர் தேசிய அளவில் கவனம் பெற்றார். ஜோதிகுமாரி தனது தந்தை மீது எல்லை கடந்த அன்பு கொண்டிருந்தார். இந்த நிலையில் அவரது தந்தை மோகன் பாஸ்வான் மாரடைப்பால் மரணமடைந்துள்ளார். இந்த செய்தி அந்த கிராமம் முழுவதும் பரவிய நிலையில் ஒட்டுமொத்த கிராமமும் துக்கத்தில் ஆழ்ந்துள்ளது. ஜோதிகுமாரியின் வாழ்க்கை குறித்த ஆவணப்படம் மற்றும் வலைத்தொடரும் தயாராகி வருகிறது. பிரதமர் மோடியும் ஜோதிகுமாரி